ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். ரொம்ப நாளாச்சு வீடியோ போடல. இப்போ அதாவது உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் மக்களே. ஓட்டு போட்ட எல்லாத்துக்கும் சரியான ப்ரைஸ் கிடச்சிருக்குது. சரிங்களா? ஸ்கூலுங்களுக்கெல்லாம் நீங்கள் ஃபீஸ் வந்து 1,00,000 நீங்கள் ஃபீஸ் டொனேஷன் கட்டினீங்கன்னா 18% அரசாங்கத்துக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கட்டணுமாமா. அந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கு. நீ போகிற போக்க பார்த்தா நீங்கள் உடுத்துகிற ஆடையிலேருந்து நீங்கள் நடக்கிற வழியிலேருந்து உட்கார இடத்துலேருந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டுருவாங்க. ஆனால் என்ன, அந்த காலத்தில் வந்து எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி போட்டாங்க. உடைக்கும் உடுத்தின உறுப்புகளுக்கு கூட ஜிஎஸ்டி போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு உறுப்புங்களுக்கு இப்போ ஜிஎஸ்டி வரப்போகுது மக்களை. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து இதே மாதிரி ஓட்டு போட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் ஜெயிக்க வைங்க. நம்ம இன்னும் நல்லா டாப்பில் இருக்கலாம் மக்களை. சரிங்களா? அதனால் 18% நீங்கள் வந்து கட்டிட்டு நீங்கள் வந்து ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு படிக்க வைங்க. பெரிய பெரிய ஸ்கூலுங்களுக்கு. ஆச்சுங்களா? எவ்வளோ டொனேஷன் உங்களால் கட்ட முடியும். அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒரு வேலையை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. நீட்டு 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்க. 18 மணி நேரம் நீங்கள் வேலை செய்ய வேண்டியது வரும். 4 மணி நேரம் தூங்குனீங்கன்னா போதும். செஞ்சு நீங்கள் அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கும் ஜிஎஸ்டி கட்டுறதுக்கும் நீங்கள் சம்பாரித்து வச்சுக்கோங்க மக்களை. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது. அப்புறம் அன்னபூர்ணா ஓனர் பார்த்திங்களா, எவ்வளோ பெரிய எத்தனை லட்சம் பேர்த்துக்கு அவர் சம்பளம் கொடுத்துட்ருக்குறாரு. எவ்வளோ பெரிய ஆள் அவர். அவரே மன்னிப்பு கேட்குற அளவுக்கு வச்சுட்டாங்க ஓட்டு போட்ட பாவத்துக்கு. சரிங்களா மக்களை? இதெல்லாம் நம்ம பேச முடியாது. இருந்தாலும் அவர் ஜிஎஸ்டி பற்றி தான் பேசுகிறோம். ஜிஎஸ்டி பற்றி யார் பேசுனாலும் அடித்தடி தான். அடித்தடி அது இவர் ஓனராக இருக்கிறனால இவரை விட்டுட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது தயவுசெய்து ஜிஎஸ்டி பற்றி இனிமேல் யாருமே பேசிடாதீங்க மக்களை. அந்தளவுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த இடத்துல நம்ம நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் பார்த்துக்காங்க மக்களை. இது போட்ட நமக்கு பெரிய ஒரு ப்ரைஸ் தான் அது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து நடந்துக்காங்க மக்களை.